வணக்கம். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறந்து விரிந்த சஹாரா பாலைவனம் தான் உலகின் மிகப்பெரிய பாலைவனமாகும். எங்கு பார்த்தாலும் மணல் மட்டும்தான் உள்ளது. மரங்கள் இல்லை, மழை இல்லை, விவசாயம் இல்லை. ஆனால் அந்த பாலைவனத்தின் நடுவில் ஒரு நீண்ட பச்சை பட்டை போல செழித்து வளர்ந்த நிலம். அங்கே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உலகின் மிக முன்னேறிய நாகரிகம் உருவானது. அந்த அதிசயத்திற்கு ஒரே காரணம்தான் நைல் நதி. உலகின் மிக நீளமான நதியாக அறியப்படும் நைல் நதி சுமார் 6650 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்து 11 நாடுகளுக்கு உயிர் நாடியாக உள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கோடிக்கணக்கான மக்களுக்கு குடிநீர், விவசாயம், வர்த்தகம், கலாச்சாரம், மதம், அரசியல், போர் என அனைத்திற்கும் மையமாக இருந்ததுதான் இந்த நைல் நதி. என்றும் பல கோடி மக்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது. வடகிழக்கு ஆப்பிரிக்காவின் 11 நாடுகளை கடந்து இறுதியில் மத்திய தரைக்கடலில் கலக்கிறது. அவை தான்சானியா, உகாண்டா, ருவாண்டா, புரூண்டி, காங்கோ ஜனநாயக குடியரசு, கென்யா, தெற்கு சூடான், எத்தியோப்பியா, எரிட்ரியா மற்றும் எகிப்தாகும். நைல் நதிக்கு 2 முக்கிய கிளைகள் உள்ளது. ஒன்று வெள்ளை நைல் நதி, மற்றொன்று நீல நைல் நதி. வெள்ளை நைல் நதி விக்டோரியா ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து உருவாகிறது. நீல நைல் எத்தியோப்பியாவின் டானா ஏரியிலிருந்து உருவாகிறது. இந்த 2 நதிகளும் சூடானின் தலைநகரான கார்ட்டூமில் ஒன்றிணைந்து நைல் என்ற பெயரில் வடக்கு நோக்கி பயணிக்கிறது. உலகில் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதிகளில் இதுவும் ஒன்றாகும். நைல் நதியின் இறுதியில் உலகின் மிகப்பெரிய டெல்டாக்களில் ஒன்றான நைல் டெல்டா உருவாகியுள்ளது. இந்த டெல்டா ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவி எகிப்தின் முக்கிய விவசாய நிலமாக உள்ளது. பண்டைய எகிப்தியர்கள் எகிப்து என்பது நைல் நதியின் பரிசு என்று கூறியதற்கு காரணம் இதுதான். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நைல் நதிக்கரையில் சிறிய கிராமங்கள் உருவாக ஆரம்பித்தது. ஆண்டுதோறும் எத்தியோப்பிய மலைப்பகுதியில் பெய்யும் பருவமழையால் நைல் நதி பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ளம் குறைந்த பிறகு கரையோரங்களில் கருப்பு நிற வளமான வண்டல் மண் படிந்தது. இந்த மண்தான் உலகிலேயே மிகவும் வளமான மண்ணாக இருந்தது. இதில் கோதுமை, பார்லி, வெங்காயம், பூண்டு, பட்டாணி, ஆலி, திராட்சை, பேரிச்சம்பழம் போன்ற அனைத்து பயிர்களும் மிகச் சிறப்பாக விளைந்தது. இதனால் எகிப்தில் உணவு பற்றாக்குறை மிகவும் குறைந்தது. மக்கள் பசியின்றி வாழத் தொடங்கினர். உணவு அதிகமாக உற்பத்தியானதால் அனைவரும் விவசாயம் செய்ய வேண்டிய அவசியமில்லாமல் போனது. சிலர் கற்களை செதுக்க தொடங்கினர். சிலர் கட்டிடக் கலைஞர்களாக, எழுத்தாளர்களாக, மருத்துவர்களாக, வானியல் அறிஞர்களாக, கணிதவியலாளர்களாக உருவாகினர். இப்படித்தான் மனித வரலாற்றின் முதல் பெரிய நாகரிகங்களில் ஒன்று உருவானது. பண்டைய எகிப்தியர்கள் நைல் நதியை மிகவும் துல்லியமாக புரிந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம் எப்போது வரும், எப்போது குறையும், எப்போது விதை விதைக்க வேண்டும், எப்போது அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு நாட்காட்டியையே உருவாக்கினர். 365 நாட்கள் கொண்ட கேலண்டரை உருவாக்கிய முதல் மக்களில் எகிப்தியர்களும் ஒருவர். சிரியஸ் என்ற நட்சத்திரம் வானில் தோன்றியவுடன் நைல் வெள்ளம் விரைவில் வரும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நைல் நதி வெறும் விவசாயத்திற்கு மட்டுமல்ல, போக்குவரத்திற்கும் முக்கியமானதாக இருந்தது. அப்போது சாலைகள் கிடையாது. பெரிய கற்கள், மரங்கள், தங்கம், உணவுப் பொருட்கள், மனிதர்கள் என அனைத்தும் படகுகள் மூலம் நைல் நதியிலேயே பயணம் செய்தது. கிசா பிரமிடுகளுக்காக பயன்படுத்தப்பட்ட பல டன் எடையுள்ள சுண்ணாம்பு கற்களும் கிரானைட் கற்களும் நைல் நதியில் மிதக்கும் பெரிய படகுகள் மூலம் கொண்டு வரப்பட்டதாக தொல்லியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. இன்று நாம் பார்க்கும் பிரமிடுகள், கோயில்கள், சிலைகள், அரண்மனைகள் இவற்றின் அனைத்தும் பின்னால் அமைதியாக ஓடிய நைல் நதியின் பங்கு அளவிட முடியாதது. எகிப்தியர்களின் மத நம்பிக்கையிலும் நைல் நதி முக்கிய இடம் பெற்றிருந்தது. நதி என்பது அவர்களுக்கு ஒரு கடவுள். ஹாபி என்ற கடவுள் நைல் வெள்ளத்தின் தெய்வமாக வணங்கப்பட்டார். நல்ல வெள்ளம் வந்தால் நாடு வளமாக இருக்கும் என்று நம்பினர். வெள்ளம் வராத ஆண்டுகளில் மக்கள் மிகவும் பயந்தனர். ஏனெனில் அதற்கு அர்த்தம் பஞ்சம், பட்டினி, நோய், மரணம் என்பதாகும். அதனால் நைல் நதிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பெரிய திருவிழாக்களும் நடத்தப்பட்டது. பார்வோன்கள் எனப்படும் எகிப்திய மன்னர்களும் தங்களது ஆட்சியின் வலிமையை நைல் நதியுடன் இணைத்தே காட்டினர். நதியை கட்டுப்படுத்துபவரே நாட்டை கட்டுப்படுத்துபவர் என்ற நிலை இருந்தது. அதனால் பாசன கால்வாய்கள் அமைக்கப்பட்டது. அணைகள், நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டது.
விவசாய நிலங்களுக்கு நீர் சமமாக செல்லும் வகையில் திட்டமிடப்பட்ட அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. இதுதான் உலகின் ஆரம்பகால பொது பொறியியல் சாதனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இன்றும் விண்வெளியிலிருந்து எகிப்தை பார்த்தால் ஒரு விசித்திரமான காட்சி தெரியும். முழுவதும் மஞ்சள் நிற பாலைவனத்தின் நடுவே ஒரு நீண்ட பச்சை கோடு போல நைல் நதியும் அதன் கரையோர விவசாய நிலங்களும் மட்டுமே தென்படும். அந்த பச்சை கோடு இல்லை என்றால் இன்று நாம் அறிந்த எகிப்து என்ற நாடே உருவாகி இருக்காது. நைல் நதி வெறும் தண்ணீர் ஓடும் இடமல்ல, ஒரு முழு நாகரிகத்தை உருவாக்கிய உயிர்நாடி. மனித வரலாற்றில் ஒரு நதி ஒரு நாட்டை மட்டுமல்ல, ஒரு முழு உலக நாகரிகத்தையே உருவாக்க முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நைல் நதியாகும். நைல் நதியை பற்றி பேசும்போது பலரின் மனதில் முதலில் தோன்றுவது பிரமிடுகள் அல்லது எகிப்து மட்டும்தான். ஆனால் உண்மையில் இந்த நதி ஒரு மிகப்பெரிய உயிரியல் உலகமாகவும் திகழ்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எண்ணற்ற உயிரினங்கள் இந்த நதியை நம்பியே வாழ்ந்து வருகின்றது. நைல் நதிக்குள் இறங்குவது எப்போதும் பாதுகாப்பான விஷயம் அல்ல. ஏனெனில் இந்த நதியில் உலகின் மிகவும் ஆபத்தான வேட்டையாடிகளில் சில வாழ்கின்றது. அவற்றில் மிகவும் பிரபலமானது நைல் முதலை. உலகிலேயே மிகப்பெரிய முதலை இனங்கள் இங்குதான் உள்ளது. இது 5 to 6 மீட்டர் வரை நீளமாகவும் 700 கிலோ எடைக்கும் மேல் வளரக்கூடியதாகவும் இருக்கு. அடுத்ததாக நீர் யானை. பலருக்கு இது மெதுவாக நடக்கும் அமைதியான விலங்கு போல தோன்றும். ஆனால் உண்மையில் ஆப்பிரிக்காவில் மனிதர்களை அதிகமாக கொள்ளும் பெரிய விலங்குகளில் நீர் யானையும் ஒன்று. பகலில் நீருக்குள் அமைதியாக கிடக்கும் இது இரவில் கரைக்கு வந்து புல் மேய்கின்றது. தங்கள் குட்டிகளுக்கு ஆபத்து ஏற்பட்டதாக உணர்ந்தால் மிகவும் ஆக்ரோஷமாக மாறி படகுகளையே கவிழ்க்கும் சக்தி இவைகளுக்கு உள்ளது. இதுபோக நைல் நதி பல நூற்றுக்கணக்கான மீன் இனங்களின் வாழ்விடமாகவும் உள்ளது. அவற்றில் மிகவும் பிரபலமான ஒன்றுதான் நைல் பெர்ச் என்ற மீன். இந்த மீன் 2 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. சில மீன்கள் 200 கிலோவுக்கும் அதிக எடை கொண்டதாக பதிவாகியுள்ளது. இந்த மீன் உள்ளூர் மக்களின் உணவிலும் ஏற்றுமதியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நைல் நதியின் கரையோரங்களில் ஆப்பிரிக்க மீன்கழுகு, பெலிகான், நாரை, கொக்கு, ஐபிஸ், கிங்ஃபிஷர் போன்ற ஏராளமான பறவைகள் வாழ்கின்றது. காலையில் சூரிய உதயத்தின் போது நைல் கரையில் நின்றால் பறவைகளின் சத்தமும் நீரில் துள்ளும் மீன்களும் மெதுவாக நகரும் படகுகளும் சேர்ந்து இயற்கையின் அற்புதமான காட்சியை உருவாக்குகின்றது. பண்டைய எகிப்தியர்கள் இந்த உயிரினங்களை வெறும் விலங்குகளாக மட்டும் பார்க்கவில்லை. முதலைக்கு சோபக் என்ற கடவுள் வடிவம் கொடுத்து வழிபட்டனர். சில கோவில்களில் முதலைகளை வளர்த்தனர். அவை இறந்த பிறகு மம்மியாக்கி அடக்கம் செய்தனர். இன்று தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆயிரக்கணக்கான முதலை மம்மிகளை கண்டுபிடித்துள்ளனர். அதேபோல் பூனைகள், பருந்துகள், குரங்குகள் போன்ற விலங்குகளுக்கும் மத முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. நைல் நதியின் மற்றொரு ஆச்சரியமான அம்சம்தான் அதன் டெல்டா பகுதி. எகிப்தின் வடபகுதியில் நைல் நதி பல சிறிய கிளைகளாக பிரிந்து மத்திய தரைக்கடலில் கலக்கிறது. இந்த நைல் டெல்டா உலகின் மிகவும் வளமான விவசாய பகுதிகளில் ஒன்றாகும். எகிப்தில் விளையும் அரிசி, பருத்தி, கோதுமை, காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றில் பெரும்பாலானவை இந்த டெல்டா பகுதியில்தான் விளைகின்றது. ஆனால் இன்று நைல் நதி பல புதிய சவால்களையும் எதிர்கொள்கிறது. மக்கள் தொகை அதிகரிப்பு காரணமாக நீரின் தேவை நாளுக்கு நாள் உயர்கிறது. தொழிற்சாலை கழிவுகள், பிளாஸ்டிக் மாசுபாடு, விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் ஆகியவை நதியின் நீர்த்தரத்தை பாதிக்கின்றது. காலநிலை மாற்றம் காரணமாக மழைமுறை மாறினால் நைலை நம்பி வாழும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையும் பாதிக்கப்படலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இந்த நதியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக படகு போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. பண்டைய காலத்தில் மரத்தால் செய்யப்பட்ட சிறிய படகுகள் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் பெரிய வணிக கப்பல்கள் வந்தது. இன்று நவீன சொகுசு கப்பல்களில் சுற்றுலா பயணிகள் லுக்ஷோர் முதல் அஸ்வான் வரை பயணம் செய்து நதிக்கரையில் இருக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கோவில்களையும் நினைவு சின்னங்களையும் கண்டு ரசிக்கின்றனர். ஒரு நதி மனிதர்களுக்கு தண்ணீர் மட்டுமல்ல, உயிரினங்களுக்கு வீடு, விவசாயத்திற்கு ஆதாரம், வரலாற்றுக்கு சாட்சி, மதத்திற்கு அடையாளம், பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பு, சுற்றுலாவிற்கு பொக்கிஷம் என அத்தனை வடிவங்களில் இருக்க முடியும் என்பதை நைல் நதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த அற்புத நதியின் எதிர்காலம் இன்று ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையால் சவாலுக்கு உள்ளாகியுள்ளது. 2011 ஆண்டு எத்தியோப்பியா நீல நைல் நதியின் மீது
தனது வரலாற்றிலேயே மிகப்பெரிய அணையை கட்டத் தொடங்கியது. 145 மீட்டர் உயரமும் 1.8 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளமும் கொண்ட ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நீர்மின் திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் முழு மின் உற்பத்தி திறன் 5000 மெகாவாட்டிற்கும் அதிகம். இந்த மின்சாரம் எத்தியோப்பியாவின் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, அண்டை நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு அதிகமாக இருக்கும் என்று நம்புகிறது. எத்தியோப்பியாவின் வாதம் மிக எளிமையானது. நீல நைல் நதி எங்கள் நாட்டில்தான் உருவாகிறது. எங்கள் மக்களுக்கும் வளர்ச்சி தேவை. மின்சாரம் இல்லாமல் இன்னும் பல கிராமங்கள் இருளில் உள்ளது. எனவே எங்கள் இயற்கை வளத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பது எங்கள் உரிமை என்பதே அவர்களின் நிலைப்பாடு. ஆனால் இதே திட்டம் எகிப்துக்கு மிகப்பெரிய கவலையாக மாறியது. ஏன் தெரியுமா? எகிப்தில் பெய்யும் மழை மிகவும் குறைவு. அந்நாட்டின் 95% அதிகமான குடிநீர், விவசாயம் மற்றும் தொழில்துறை தேவைகள் அனைத்தும் நைல் நதியை மட்டுமே சார்ந்துள்ளது. அதாவது நைல் இல்லை என்றால் எகிப்தின் பெரும்பாலான பகுதிகள் வாழ முடியாத பாலைவனமாக மாறிவிடும். அதனால் இந்த அணையில் மிகப்பெரிய அளவில் நீர் தேக்கப்பட்டால் கீழ் நோக்கி செல்லும் நீரின் அளவு தற்காலிகமாக குறையலாம் என்று எகிப்து கூறுகிறது. குறிப்பாக வறட்சி காலங்களில் இது விவசாயம், குடிநீர், உணவு உற்பத்தி ஆகியவற்றை கடுமையாக பாதிக்கக்கூடும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர். சூடானின் நிலை சற்று வேறுபட்டது. ஆரம்பத்தில் சூடானும் கவலை தெரிவித்தது. ஆனால் பின்னர் சரியான ஒத்துழைப்புடன் அணை செயல்பட்டால் வெள்ளத்தை கட்டுப்படுத்தவும், மின்சாரம் பெறவும், விவசாயத்தை மேம்படுத்தவும் உதவும் என்ற நம்பிக்கையும் உருவானது. இருந்தாலும் இந்த அணையின் பாதுகாப்பு மற்றும் நீர் வெளியேற்றம் தொடர்பாக சூடானும் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த பல ஆண்டுகளாக ஆப்பிரிக்க ஒன்றியம், ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பல சர்வதேச அமைப்புகளின் உதவியுடன் எகிப்து, எத்தியோப்பியா, சூடான் ஆகிய நாடுகள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. அணையை எவ்வளவு வேகமாக நிரப்புவது, வறட்சி காலங்களில் எவ்வளவு நீரை வெளியிடுவது, அவசர காலங்களில் எப்படி ஒத்துழைப்பு போன்ற விஷயங்களில் முழுமையான நிரந்தர ஒப்பந்தத்தை உருவாக்குவது இன்னும் சவாலாகவே உள்ளது. ஒரு காலத்தில் நைல் நதி நாகரிகங்களை உருவாக்கியது. இன்று அதே நதி சர்வதேச அரசியலின் மையமாக மாறியுள்ளது. ஆயுதங்களால் அல்ல, தண்ணீரால் நாடுகளின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் காலம் வந்துவிட்டது என்று பல அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். 21ஆம் நூற்றாண்டில் நீருக்கான போர்கள் ஏற்படலாம் என்ற எச்சரிக்கைக்கு நைல் நதி ஒரு முக்கிய உதாரணமாக அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இதற்கிடையில் ஒரு உண்மையை மறக்க முடியாது. நைல் நதி எந்த ஒரு நாட்டிற்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அது 11 நாடுகளின் மக்களையும் இணைக்கும் உயிர் நாடி. இந்த நதியை பகிர்ந்து கொள்வதும் பாதுகாப்பதும் எதிர்கால சந்ததியினருக்காக நிலைத்திருக்கச் செய்வதும் அந்த நாடுகள் அனைத்திலும் பொறுப்பாகும்.